வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு மங்கலான பார்வை, கண்கள்லேருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி செய்யணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் கண்களுக்கு அதிகம் ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கிய இடம் கொடுத்து அந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். ஒரு சில வாழ்க்கை நடைமுறைகளையும் பின்பற்றும் பொழுது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். என்னென்ன உணவுகள், என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகள் நம்ம பின்பற்றணும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை, நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை அந்த 10 பாதாம் நமக்கு வழங்கும். இது நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய திசுக்களை சரி பண்ணிட்டு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். அதாவது கண்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் போக ஆரம்பிக்கும். மேலும் மேங்கனீஸ் சத்து நிறைந்திருக்கக்கூடிய நம்ம இந்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைத்துக் கொள்ளலாம். பாஸ்பரஸ் சத்து பாதாமில் இருக்கு. இது நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துறதுக்கும் சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய பாதாமை தினமும் நமக்கு போதுமான அளவுக்கு, அதாவது அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. அளவோடு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். நமக்கு வேணும் அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு கூட காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிடலாம். விரைவான மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்னு கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட்ல இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை கேரட் நீங்க சாப்பிடும்போது சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை நீங்க குறைத்துக் கொள்ளலாம். கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். செரிமானம் தடை இல்லாமல் இருக்கும். ஊட்டச்சத்துக்களும் விரைவாக உறிஞ்சப்படும். வேணும் அப்படின்னா நீங்க கேரட்டை சேலட்டாகவும் ஜூஸாகவும் கூட அப்பப்போ எடுத்துக்கலாம். ஆனால் நீங்க பச்சையாக கேரட்டை சாப்பிட்றதை விடவும் சமைத்து சாப்பிட்றது உங்களுக்கு ஆரோக்கியம். கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கின்றன. ஸோ இந்த பச்சை இலை காய்கறிகள் இருக்குங்க இல்லையா, இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஒரு ஆக்சிஜனேற்றி. இந்த ஆக்சிஜனேற்றி கண் சர்மங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை செல் செலுத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் நமக்கு ஏற்படாமல் கண் சர்மங்கள் இருக்கக்கூடிய அந்த எல்லா விஷயத்தையுமே நமக்கு சாப்பிடக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகள் பாதுகாக்கும். அதனால கேழ்கீரை, முட்டைகோஸ், பல வகையான கீரைகள், ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட நம்ம ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து நம்ம கிரீன் வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சை இலை காய்கறிகள், அதாவது குறிப்பாக கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம் மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய இரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும்.
மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்கள் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே சரி செய்யுது. ஸோ கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலம் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் உணவுகளுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பழங்களை சாப்பிடும்போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடிக்கடி நம்மளுடைய உணவுகளில் முழு தானியங்களை சேர்த்துக்கிறது கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு ஏன் முழு தானியங்கள் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மற்ற கார்போஹைட்ரேட் ஃபுட் மாதிரி கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளோட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டது. ஸோ இந்த கிளைசமிக் குறியீடு என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு உணவு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் எப்படி நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவு உயர்த்தது இல்லை அல்லது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்போஹைட்ரேட் வந்து மற்ற இதில் இருக்கிறத விட குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடியது தான் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த முழு தானியங்கள். ஸோ இந்த முழு தானியங்கள் வந்து நமக்கு இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது உதவிகரமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கண் பார்வை ஈஸியாக வந்து பார்த்தோம்னா போக ஆரம்பிக்கும். அதனால அவங்களுக்கு கண் பார்வை கூர்மையாக வைக்கிறதுக்கு முழு தானியங்கள் உதவிகரமாக இருக்கும். பொதுவாகவே அனைவருக்குமே வந்து பார்த்தோம்னா விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் சத்து முழு தானியங்கள் வந்து கிடைக்கும். இதன் மூலமாக கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டியோடைய அபாயத்தை முழு தானியங்கள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஎம்டி அந்த டீஜெனரேஷன் அபாயத்தை முழு தானியங்கள் நமக்கு குறைக்கும். முழு தானியங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. மீன் சாப்பிடும்போது நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றது, வறுத்து சாப்பிட்றது அது மாதிரி சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியமான முறையில் மீன் குழம்புகள் அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த மீன் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை எதிர்த்து போராடும். அப்போ மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்ஏ ஆகியவை உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் நம்ம மீன்களை வந்து நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து ஆகியவை கண் ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்குது. இப்போ முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. எனவே முட்டையும் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக்கிறது எடுத்துக்கலாம். முட்டையை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஆம்லேட், ஆஃப் ஆயில் வடிவங்கள் அல்லது இந்த பொடிமாஸ் வடிவங்கள், வறுத்து பொரித்து எடுத்துக்கிறது இது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. முட்டை குழம்புகளில் வேணுமா எடுத்துக்கலாம். முக்கியமாக ஆரோக்கியமான முறையில் முட்டை சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை தான் சாப்பிடணும். நாளொன்றுக்கு தினமும் காலை உணவுகளிலோ மதிய உணவுகளிலோ அவித்த முட்டையை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். நம் உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நமக்கு தெரியும். ஊட்டச்சத்து குறைபாடு, நமக்கு வயசாகிறது, அப்புறம் மரபொலி உள்ளிட்ட பல காரணங்களால் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம். அதே போல் இன்றைய நவீன யுகத்தில் டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி அதிகமாக உபயோகப்படுத்துறதாலும் மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் வந்து பார்த்தோம்னா அதிகரிச்சுட்டே வருது. இது எல்லாமே இறுதியில் கண்கள் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. நிறைய வாழ்க்கை நடைமுறைகளையும் கடைபிடிக்கணும். அதாவது கண் பார்வை கூர்மையாக இருக்கணும்னா நம்ம போதுமான அளவு நேரம் உறங்கணும். 8 மணி நேரம் நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட உறக்க நேரம் இருக்கணும். அதே போல் உறக்க அளவு இருக்கணும். நமக்கு வந்து குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தண்ணீர் நம்ம போதுமான அளவு குடிக்க வேண்டியது அவசியம். 3 லிட்டருக்கும் குறைவாக நம்ம தண்ணீர் குடிக்கக்கூடாது. நமக்கு போதுமான அளவு தண்ணீர் குடிக்கும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். வெளியில் செல்லும் போது கண்களை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கண் பார்வை நமக்கு சிதைவடையாது, கூர்மையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி மக்களே.